குர்ஆனில் மொத்தம் 114 சூறா. இதில் எந்த சூறாவுக்கும் பேர் ஆண்கள் அப்படின்னு ஒரு தலைப்பில் ஒரு சூறா கிடையாது. பெண்கள் அப்படிங்கிற பேரில் தனி ஒரு அத்தியாயமே அமைந்திருக்கு, ஒரு சூறாவே இருக்குதுன்னு பார்ப்போம். அவ்வளோ பெரிய முன்னுரிமை வழங்கி இருக்குதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி சூரத்து மரியம் என்பதாக ஆண்கள் பேரில் இப்ராஹிம், நூஹு, அந்த நபிமார்கள் பேரில் சில சூறாக்கள் உண்டு. அந்த ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்கள் மரியம் அப்படிங்கிற பேரில் ஒரு சூறா உண்டு. ஒரு குறிப்பிட்ட பெண்ணு பேரில் நிசா, பொதுவாக பெண்கள் என்ற பெயரிலும் தனிப்பட்ட சூறாக்கள் அமைத்து பெண்களுடைய உரிமையை வந்துட்டு எந்த அளவுக்கு அவங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி காட்டுதுன்னு பார்ப்போம். இந்த சூரத்து நிசா அப்படிங்கிறது இதில் பேசக்கூடிய விஷயங்களும் பலதும் மக்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பேசி கொண்டிருக்குது, சிறிது அல்லாஹனுடைய உரிமைகளையும் பேசி கொண்டிருப்போம் பார்ப்போம். அந்த வகையில் தான் இன்றைக்கி பார்க்கக்கூடியது வஅபுதுல்லாஹா, நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் வணங்கி கொண்டிருங்கள், அவனுக்கு முழுமையான முறையில் கட்டுப்பட்டு நடந்து கொண்டே இருங்க. வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நீங்கள் அவனுக்கு எந்த வகையிலையும் ஷிர்கே செய்யக்கூடாது. வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, எந்த வகையிலும் நீங்கள் அவனுக்கு ஷிர்கு செய்யாதீங்க. வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு எப்போவுமே நல்லது செஞ்சு கொண்டிருங்க, அவங்களுக்கு எந்த வகையில் அவங்க மனசு நோகிற மாதிரி நடக்கக்கூடாது. ஒல்ஜாரிதில் குருபா ஒல்ஜாரில் ஜுனுபி, பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்கள், கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய அண்டை வீட்டார், இவர்களுக்கும் நீங்கள் நல்லது செய்யுங்க. ஒஸ் சாஹிபி பில் ஜம்பி, நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அது அண்டை வீடுன்னு கிடையாது. ஒரு வேலை பார்க்கும்போது பக்கத்தில் இருப்பாங்க, ஒருத்தர் பயணத்தில் போகும்போது கூட இருப்பாங்க, உங்களுடன் இருக்கக்கூடிய அவர்களுக்கும் நல்லது செய்யுங்கள். வபனி சபீலி, பயணத்தில் இருக்கும்போது பயணத்தில் சில பேருக்கு சில தேவைகள் ஏற்படும், அவர்களுக்கும் நீங்கள் நல்லது செய்யுங்க. ஓமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய வலதுகை எதனை உரிமையாக்கி கொண்டதோ, அது அடிமைகளாக இருக்கலாம், அல்லது நம்ம கையில் இருக்கக்கூடிய ஆடு மாடு ஒட்டகங்கள் இவைகளாக கூட இருக்கலாம், உங்களுடைய உடமையில் இருக்கக்கூடிய அவைகளுக்கும் நீங்கள் நல்லது தான் செய்யணும். எந்த வகையில் அவங்களுக்கு இடையூறு செய்கிற மாதிரி நடக்கக்கூடாது. முக்தாலம் ஃபஹூரா, யார் மேலே சொன்ன அந்த விஷயங்கள்லாம் தவிர்த்து நடக்கிறாங்கலாம் மிக பெருமை அடிக்கக்கூடியவங்க. இந்த மாதிரி ஆட்களை அல்லாஹ் விரும்புறதில்லை என்பது இந்த ஆயத்தினுடைய ஒரு மொழிபெயர்ப்பாக இருக்குது. குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டியது, நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு, நம்மளுடன் இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிமைகளையும் சேர்த்து செய்யணும் என்பதாக இஸ்லாம் அதுதான் ஒரு வழிபாடு என்பதாக சொல்லதை தவிர வெறுமனா குனிகிறோம், எந்திக்கிறோம், நோன்பு வைக்கிறோம் இது மட்டும் பத்தாது. அது நம்ம கையில் ஒரு காலம் இல்லாமல் இருந்துச்சு. நோன்பு இல்லை, தொழுகை இல்லை, அல்லாஹ் விரும்பினால் மன்னிச்சு சொர்க்கம் தர வாய்ப்பு இருக்குது. ஆனால் செய்ய வேண்டிய கடமைகள் செய்ய தவறிட்டோம். குழந்தைகளுக்கு, நம்மளுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்ய தவறிட்டோம், அவங்கள ஏதாவது நம்ம துன்புறுத்தி இருந்தால் இதில் மன்னிப்புலாம் கிடையாது, அவங்க சம்மந்தப்பட்டவர்கள் மன்னிக்கிற வரைக்கும். அப்போ பாருங்கள் இஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெறுமனை இப்போ நம்ம கூட பார்ப்போம்ல, பலரும் என்னன்னாலும் செஞ்சுக்கோ, அந்த கடவுள் உண்டியலில் பேர் போட்டாச்சுன்னா எல்லாம் பரிசுத்தமாகறாங்கல்ல, ஃபில்டர் பண்ணுறது, இதெல்லாம் இஸ்லாம் ஒத்துக்கிறாரு.